கரூரில் நடந்திருக்கக்கூடிய அந்த பெருந்துயரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட பேசும்போதே அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தது. ஒரு மாதிரி மயக்கடிச்சு சில பேர் விடுறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி முண்டி அடிச்சிட்டு பண்ணதில் இது வரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. தன்னை பார்க்க வந்தவர்கள் உயிரிழந்த நிலைமையில் அவர்களுக்கு ஆனால் இது நாள் வரை நேரடியாக அவங்க களத்தில் போயிட்டு அந்த மக்களை சந்திக்க எது தடுக்குது? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, இன்னும் அனுமதி கிடைக்கிறன்ற வழக்கை வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து கரூர் பக்கம் போகாமல் இருக்கிறது ஒரு செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி இருக்கிறாருன்ட்டு சொல்லும்போது உங்கள் பின்னாடி யார் இருக்கிறாருன்ற உடனடியாக உங்களுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறார். வேறு எந்த ஒரு பொது நிகழ்வுலையும் பெரிய அளவுக்கு தலை காட்டாத நிர்மலா சீதாராமன் உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டு டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோட தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கரூரில் நடந்திருக்கக்கூடிய அந்த பெருந்துயரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த 5ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மக்களுடன் சந்திப்பு அப்படின்ற பேரில் ஆரம்பித்தார். முதல்ல திருச்சிலையும், அது தொடர்ந்து அரியலூர்லேயும், அப்புறம் நாகை, திருவாரூர் அப்படி 4 மாவட்டங்களில் பண்ணார். அடுத்ததாக அவர் திட்டமிட்டபடி நாமக்கல், சேலம் போயிருக்கணும். ஆனால் அவர் நாமக்கல், கரூர் அப்படின்ற மாதிரி மாற்றினார். நாமக்கல்லில் காலைல 8:50க்கு பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. மதியம் 12 மணிக்கு பேசினாங்க. அதே போல் கரூரில் மதியம் 12 மணிக்கு பேசுகிறதா அவங்க ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில். ஆனால் மாலை 7:15 தான் வந்து இரவு 7:15 தான் பேசினார். அந்த பேசும்போதே அந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தது. ஒரு மாதிரி மயக்கடிச்சு சில பேர் விடுறாங்க. ஸோ தன்னோட உரையை வந்துட்டு ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாகவே நிறைவு செய்துட்டு உடனடியாக வந்து விஜய் புறப்பட்டு போயிட்டார். அந்த இடத்துல நடந்த கூட்ட நெரிசல், போதிய அளவுக்கு டக்குன்னு உடனே வெளியேறதுக்கான வழிகள் இல்லாமல் போனது, போதிய அளவுக்கு தண்ணீர் இல்லாதது, இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி முண்டி அடிச்சிட்டு பண்ணதில் இது வரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்த சம்பவ தகவல்கள் அடுத்த நொடியே வந்துருச்சு. விஜய் புறப்பட்டு போன அடுத்த நொடியே வந்துருச்சு. உடனே அந்த மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி களத்தில் இறங்கி அவங்களுக்கு உயிரிழந்தவங்க இல்லை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுக்கான வேலைகள் நடக்குது. அடுத்த கட்டமாக மற்ற அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மாதிரி, மா சுப்பிரமணியம் மாதிரி அவங்களாம் களத்தில் இறங்குறாங்க. உச்சகட்டமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டுட்டு அது போதாதுன்ட்டு நிறைய கிளம்பி வராரு. ஏன்னா ஒரு நபர் ஆணையம், அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சிட்டு அவர் நிறைய கரூருக்கு வந்து நள்ளிரவே பார்க்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நாம் தமிழர் கட்சி சீமான், இப்படி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு கரூரில் அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆறுதலும், பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டவர்கள் உடல்நலம் பெறணுன்ட்டும் தங்களுடைய நம்பிக்கையும் தெரிவிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தன்னை பார்க்க வந்தவர்கள் உயிரிழந்த நிலைமையில் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் கரூர்லேயே இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு, திருச்சிலேயே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் தனி விமானம் மூலிமா சென்னைக்கு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இது நாள் வரை சனிக்கிழமை இரவு சம்பவம் நடக்குது, சனிக்கிழமை இரவு நீங்கள் 11 மணிக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அதுக்கப்புறம் 34 மணி நேரம் கழிச்சு இன்று காலையில் தான் புறப்பட்டு உங்களுடைய இன்னொரு வீடான பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே போயிட்டு உங்களோட மூத்த வழக்கறிஞர் கூட நீங்கள் காலனியில் ஆலோசனை பண்ணுறதா வச்சுப்போம். ஆனால் இது நாள் வரை நேரடியாக அவங்க களத்தில் போயிட்டு அந்த மக்களை சந்திக்க எது தடுக்குது அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு அவசர மனு வந்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி அவர்களுடைய வீட்டில் போயிட்டு தாக்கல் செய்கிறாங்க. ஏன்னா இப்போ நீதிமன்றத்துக்கு இது வந்துட்டு ஒரு விடுமுறை காலம், ஸ்பெஷல் பெஞ்ச் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. அவர்கிட்ட என்ன முறையிடுறாங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும், இதில் பெரிய சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனுவோட சாராம்சம் என்னென்னா, கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதி, நேரடியாக செந்தில் பாலாஜி பேரை குறிப்பிடலை, ஒருவேளை மனுவில் குறிப்பிட்டிருக்காங்களான்னு தெரியல. அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான அரசியல்வாதிக்கு இங்கே நடந்த 41 பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்துக்கு பின்னாடியும் ஏதோ தொடர்பு இருக்குது, ஒரு சதி இருக்குது. உடனடியாக அமைச்சர்கள் எப்படி அந்த களத்துக்கு வந்தாங்க, உடனடியாக எப்படி ஆம்புலன்ஸ்லாம் வந்தது, அங்கே விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் செருப்பு வீசினாங்க, சில பேர் வந்து கற்களை வீசினாங்க, அப்போ வந்துட்டு போலீஸார் தடியடி நடத்துனாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசியாக தெரியுது
இறந்தவங்களுடைய உடம்பில் வந்துட்டு உடல்கள் வந்து உடனடியாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அந்த ஒரு தர பண்ணுறாங்க. உயர்நீதிமன்ற அமர்வு விசாரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாவேகா தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இதுதான் சொல்கிறார். இன்றைக்கி நம்பர் பண்ணல, வெள்ளிக்கிழமை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாட்கள் இருக்குது. நீங்கள் சனி ஞாயிறு சேர்த்துக்கலாம். அப்படின்னா நீங்கள் மக்களை சென்று சந்திக்கிறதுக்கு அந்த மனுவில் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. விஜய் வந்தால் கூட்டம் வந்துடும், அதனால் எங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு. இதனால் வரை வந்து பொதுக்கூட்டம் பேரணிக்கெலாம் பாதுகாப்பு நீங்கள் மாவட்ட காவல்துறையிட்ட தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ காவல்துறை நம்பாமல் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அனுமதி கேட்குறீங்க. நீதிமன்றம் எப்படி நேரடியாக வந்துட்டு ஜட்ஜோ வக்கீலோ வந்து பாதுகாப்பு தருவாங்களா? மாவட்ட எஸ்பியை போய் பாருங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் திருப்பி உங்களுக்கு பாதுகாப்பு தரணும். அப்போது நீங்கள் இதை காரணமாக வச்சுக்கிட்டு எனக்கு காவல்துறை அனுமதி தரல, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கே, இன்னும் அனுமதி கிடைக்கலன்றத வழக்கை வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து கரூர் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு திட்டமிட்டுறீங்க. அப்படி தானே விஜய்? சனிக்கிழமை சம்பவம் நடந்து 41 பேர் இறந்து அந்த குடும்பங்கள்லாம் கதறல் நெஞ்சை உழுக்குது ஒவ்வொருத்தருக்கும். பார்த்த அந்த வீடியோக்களை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு உள்ளத்தை உழுக்கியிருந்தால் நீங்களே குறிப்பிட்ட போல் உங்கள் ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்ட போல் நான் இதே நொறுங்கி போயிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வித விஷயத்தை பார்க்க மாட்டீங்க, நேராக வந்துடுவீங்க களத்துக்கு. நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்துட்டு போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய பனையூர் வீட்டில் இருந்துட்டு பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன நெருக்கடி இருந்ததா? மூடின காரில் நீங்கள் வந்துட்டு பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்க. நீங்கள் ரகசியமாக உங்களால் நேரடியாக கரூருக்கு வந்துட முடியாதா? அங்கே வந்துட்டு பிறகு நேரடியாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்ட பிறகு கூட்டம் திரண்டா அதை வந்துட்டு கண்டிப்பாக உளவுத்துறை வந்துட்டு சொல்லிவிடுவாங்க. அதுக்கேற்ற போலீஸ் பந்தோபஸ்து கிடைக்க தான் போகுது. நீங்கள் 10,000 பேர் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு 30,000 பேர் வரும்போது தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரு முறையான கட்டுப்பாடு இல்லாததுனால. இப்போ ஒரு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் திருப்பி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி உங்கள் பொறுப்புகள்லேருந்து தட்டி கழிக்கிற மாதிரி இருக்குது. சரி, விஜய்க்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு வரும் முறை கரூர் துயரம் தொடர்பாக நிர்வாகிகளை சந்திக்க போகிறதில்ல, அந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திக்க போகிறதில்ல. ஏன்னா அது நீதிமன்றத்தை காரணம் காமிச்சு நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று, அடுத்த கட்ட கரூரில் முகாமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தாவேக்காவோட பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க போய் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஏன் அவருக்கு அனுமதி தரலன்னு தெரியல. நீங்கள் போகிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அனுமதி கேட்குறீங்க, ஆனால் ஆனந்தையோ ஆதவ அர்ஜுனாவையோ நிர்மல்குமாரையோ அங்கே போய் பார்க்குறதுக்கு நீங்கள் ஏன் அனுமதி தரல அப்படின்ற கேள்விகள் எழுது. இந்த கான்ஸ்பைரசி தியரியெல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, சதி கோட்பாடுகள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா. செந்தில் பாலாஜி இதுக்கு பின்னாடி இருக்கிறாருன்ட்டு சொல்லும்போது உங்கள் பின்னாடி யார் இருக்கிறாருன்ற சதி கோட்பாடுகளையும் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. உடனடியாக உங்களுக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறார். விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, இது ஆளுங்க அரசாங்கத்துறை தவறு தான்ட்டு. வேறு எந்த ஒரு பொது நிகழ்வுலையும் பெரிய அளவுக்கு தலை காட்டாத நிர்மலா சீதாராமன் உடனே ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களை பார்க்குறாங்க. நிர்மலா சீதாராமன் களமிறங்குறாங்க அப்படின்றப்போ இப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கிறது? உங்களை வந்து பின்னாடி இருந்து இயக்குவது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா. ஏன்னா உங்களுக்கு எழுதி கொடுத்ததை தாண்டி மேடையிலையோ இல்லாட்டி பிரச்சாரத்துலையோ பேச தெரியல. ஏன்னா திருச்சி விமான நிலையத்தில் உங்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க 30 பேர் உயிரிழந்துருக்கிறாங்களேன்ட்டு, நீங்கள் பதில் சொல்லாமல் போகிறீங்க. அது குறைந்தபட்சம் நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றது கூட உங்களால் சொந்தமாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியலன்றபோது அப்போ உங்களை யார் இயக்குவதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. கரூர் துயரம் வந்து ஒரு விபத்து, கூட்ட நெரிசல், அதனால் ரசமாக அது நிகழ்ந்துட்டதுன்றதை ஒரு அடிப்படை புரிதலாக வச்சுக்கலாம். ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு அரசியல் சாயம் பூசுறீங்க. அது வந்துட்டு சதி கோட்பாடு, செந்தில் பாலாஜியோட தூண்டுதல் இருக்குமோ, ஆளும் அரசாங்கத்தை தூண்டுதல் இருக்குமோ, காவல்துறை அதனால தான் குறைவாக பாதுகாப்பில் இருந்தாங்களோ, அந்த இடத்துல தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தது, தேவையில்லாமல் தடியடி நடந்தது, இந்த மாதிரியான சதி கோட்பாடுகள் உருவாகும் போது நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கிறது யார் சொல்லி பேசாமல் இருக்கீங்க, இல்லை யார் சொல்லணும் பேசணுன்றதுக்கு உங்களுக்கு அனுமதி தர வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கீங்க? மனசில் இருக்கிற உங்கள் கட்சிக்காரங்க உங்களை பார்க்க வந்தவங்க 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னும்போது கூட மனசுலேருந்து உங்களால் பேச முடியல. அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு மேலெடுத்துற உத்தரவை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது விஜய்? உங்களுக்கே தெரியும், உங்கள்கிட்ட வழக்கறிஞர் அணிலாம் இருக்குது. இது ஒரு நீதிமன்றத்தில் ஒரு 5 நாட்கள் 6 நாட்களுக்கு இது பண்டிகை கால விடுமுறை விடப்பட்டிருக்கு. அவசர வழக்குகளை மட்டும் விசாரிக்கிறதுக்கு ஒரு சில அமர்வுகள் இருக்குது. நீங்கள் உயிரிழந்தவங்களை போய் பார்க்குறத விடவும் நீதிமன்றத்தை போய் நாடி நிற்கிறது வந்துட்டு எந்த விதத்தில் அவசரம்னு புரிஞ்சிக்க முடியல. அது நீதிமன்றமே கேட்கல, நீங்கள் முதல்ல போய் பார்த்துட்டீங்களான்ட்டு. இல்லை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் மனு போடுறோன்ட்டு. பார்ப்பதை உங்களை யாரும் முதல்ல தடுக்கவே இல்லை.
நீங்கள் அச்சப்படுறீங்க போனால் திருப்பியும் க்ரௌடு வந்துருமோன்ட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ரசிக மனப்பான்மையில் இருக்கிறவங்கள தான் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. ஏன்னா அந்த வீடியோக்களில் தெரியுது, நீங்கள் மேலே பேசிகிட்டு இருக்கீங்க, கீழே ஒருத்தவங்க உயிருக்கு போராடி விழுந்துட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க பக்கத்தில் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கும்பல் மனப்பான்மையில் இருக்கிறவங்கள உருவாக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களால் எளிதாக போய் மக்களை கூட சந்திக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சிறைப்பட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய வளர்ப்பு அப்படி தான். உண்மையிலேயே கரூர் துயரத்தை வைத்து வேறு எந்த அரசியல் கட்சியிலும் அரசியல் செஞ்சதாக தெரியல. உங்களை கடுமையாக விமர்சித்து வந்த சீமான் கூட இந்த நேரத்தில் விஜய் ரொம்ப மனம் உடைந்து போயிருப்பார்னு உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். இது ஒரு விபத்து போல தான் இருக்குன்றதை அவர் பேசுகிறார். அவர் நேரடியாக போய் அங்கே மக்களை சந்திக்கிறார். நீங்கள் கடுமையாக விமர்சனம் வைக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அங்கே முதல்ல போய் நிற்கிறாங்க. ஆனால் இதில் அரசியல் செய்வதற்கான ஸ்கோப்பை ஆதவ அர்ஜுனுடைய ட்விட்டர் பதிவுகள், தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே வெல்லும், நேரடியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இல்லையா இறந்து போனவங்கள, அதுக்கு பதில் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாரதியோட கவிதைகள்லாம் தூக்கி பயன்படுத்த வேண்டிய நேரம் இது இல்லை. அந்த கட்சியுடைய பிரச்சார பீரிங்கின்னு பார்க்கக்கூடிய ராஜ்மோகனை 2-3 நாட்கள் எங்கேயுமே காணும், அவரும் எங்கேயும் பேசவே இல்லை. அப்போ இதில் இந்த கனத்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன, ஏன் நீதிமன்றத்தை நாடணும், இதன் பின்னால் உள்ள அரசியல் கணக்குகள் என்ன, இது இப்போ இந்த 41 பேருடைய உயிர் மீது அரசியல் செய்வது யார்? தாவேக்காவா, இன்னப்பிற கட்சிகளா? இன்னப்பிற எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, ஒவ்வொருத்தரும் காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே போய் ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, தங்களால் முடிந்த நிதியுதவி அறிவிக்கிறாங்க, அங்கே இயல்பு நிலை திரும்பணுன்றதை விரும்புகிறாங்க. அப்போது இது எளிமையாக ஒரு விஷயத்தை அணுகிறதா, இல்லை இது நான் நீதிமன்றம் வரைக்கும் போய்ட்டு காம்ப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சிக்கிறது, இதில் யார் அரசியல் பண்ணுறது? உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசியலுக்கு வருவேன்ட்டு பேசிக்கிட்டு தன்னோட திரைப்படங்களில் சொல்லிட்டு வந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் ரியலைஸ் பண்ணுறார், திமுக அதிமுக போன்ற இருவரும் ஜாம்பவான்கிட்ட நம்மளால் மோதினா என்ன ஆகும், அதை தாண்டி நம்மளை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் ரசிகர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, அவங்களை எப்படி பலி கொடுக்க முடியுன்றது அந்த ஒரு காரணத்தை சொல்லி அவர் அரசியலேருந்து பின்வாங்குறார். ஆனால் அவர் பின்வாங்கிட்ட பிறகு அவரை வைத்து அரசியல் செய்யலாம்னு நினைத்த சில பேர் வந்துட்டு ஒருவேளை விஜயை தேர்வு செய்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து சேர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவர் தன்னுடைய தொண்டர்களை பலி கொடுக்கறதை பற்றி கவலைப்படாதவர்ன்றதை இந்த கரூர் சம்பவமே சொல்லிடுச்சு. குறைந்தபட்சம் இந்த கரூர் பெருந்துயரத்திற்கு பிறகாவது விஜய் தன்னை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம கட்சி ஆரம்பித்த நோக்கம் என்ன, நமக்கான உள்கட்டமைப்பை சரியாக செஞ்சுருக்கோமா, நம்ம நிர்வாகிகளை தொண்டர்களை அதுக்குண்டான அளவுக்கு அரசியல் மயப்படுத்திருக்குமா, நாம் போக வேண்டிய பாதை என்ன, நம்ம திட்டமிடல் எப்படி இருக்கணும், பொதுமக்களுக்கும் கட்சிக்கும் எப்படி இடையூறு இல்லாமல் இதை நடத்தணும், நம்ம தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, இத்தகைய பயிற்சிகளை அவர் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவர் அதை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. சினிமாவில் எடுத்தோன்னு அவர் இன்னும் வெற்றி பெறல. ஒரு பேட்டியில் ரசிகர் ஒருத்தர் வந்துட்டு விஜயை பார்த்து கேட்பார், என்கிட்ட ஒரு நல்ல கதைக்கு நீங்கள் நடிப்பீங்களான்னா, எடுத்தோன்னு அப்படி நடிச்சிட முடியாது பாஸ், அதுக்குன்னு கொஞ்சம் பயிற்சி வேணும்னு சொன்னார். ஒரு கேளிக்கையான ஒரு சினிமாவுக்கு பயிற்சி வேணுன்றப்போ ஒட்டுமொத்த மனிதர்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அரசியலுக்கு பயிற்சி வேண்டாமா? இல்லை இதுதான் 41 பேரை பலி கொடுத்து தான் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறீங்களா? விஜய் தன்னுடைய அந்த திரை பிம்பம் என்ற மாயையிலேருந்து ஒட்டச்சிக்கிட்டு அவர் வெளியே வரணும். ஒரு ரசிகர்களை தூண்டிவிடக்கூடிய வகையிலான செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு மக்கள் நலன் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகளை அவர் இனியாவது எடுப்பாரா, இந்த கரூர் பெருந்துயரத்துக்கு பிறகு எடுப்பாரா, சிந்திப்பாரா, கரூரில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சென்று பார்ப்பாரா? இந்த கேள்விகளோட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.